ஒபிசிட்டினால தைராய்டு வருதா, தைராய்டுனால ஒபிசிட்டி வருதான்றது ஒரு கான்ட்ரவர்ஷியலான எந்த வேலையும் பெருசாக செய்யாமல் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி அயோடைஸ்டு உப்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டோஇம்யூன் தைராய்டு டிஸார்டர்ஸ் வந்து பெற்றோர்கள்லேருந்து குழந்தைங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பதட்டமாகவே இருப்பாங்க, பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும், ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த காலகட்டத்தில் நம்ம அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தைராய்டு அப்படிங்கிறது ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னாலே உனக்கு தைராய்டு வந்திருக்க போது போய் டாக்டர் செக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கழுத்துக்கிட்ட கொஞ்சம் ஃபேட் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே உனக்கு தைராய்டு இருக்கும் போல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையிலேயே இந்த தைராய்டு எதனால் வருது, அது வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஜென்ரல் ஃபிசிஷியன் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார், நீங்களும் ரொம்பவே நல்லா இருக்கீங்க தெரியுது. தேங்க்யூ. ஸோ இந்த தைராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது உண்மையிலேயே என்ன, அதனால நமக்கு ஏதாவது நல்லது இருக்கா? தைராய்டு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க ஒரு கிளாண்டு, சுரபி. கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தொண்டைக்குழாய் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளை வடிவத்தில் வர ஒரு கிளாண்டு தான். 30 கிராம் தான் எடை. அதோட முக்கியமான ஃபங்க்ஷனே வந்து பார்த்திங்கன்னா 2 ஹார்மோனை சுரக்கிறது தான். T3 T4ன்னு சொல்லுவோம். T3 வந்து பார்த்திங்கன்னா ட்ரைஐடோ தைரோனின், T4 வந்து பார்த்திங்கன்னா டெட்ராஐடோ தைரோனின் இல்லை தைராக்சின் அப்படின்னு சொல்லுவோம். மெயினாக இந்த T3 T4ஓட முக்கியமான வேலை என்னென்னா நம்ம பாடியில் இருக்க பேசல் மெட்டபாலிசம் ரேட், உஷ்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெகுலேட் பண்ணி நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும், ப்ளஸ் வந்து நம்ம உடம்புல இருக்க மற்ற இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸ் எல்லாமே எப்படி வேலை செய்யுது, ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை முடிவு பண்ணுறது தான் இந்த T3 T4 தைராய்டு ஹார்மோன்ஸோட முக்கியமான வேலை. ஓகே சார். இப்போ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்போ அது வந்து பிரச்சனை ஆகுது, எதனால் வந்து அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது சார்? இது டிப்பிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போது தைராய்டு பற்றி நார்மலாக தைராய்டுனா என்னன்றதை நார்மலாக சொல்லிட்டோம். பட் ஆனால் தைராய்டு பிரச்சனைன்றது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக 2 வகைப்படும். ஒன்று, உங்களுக்கு அந்த தைராய்டில் இருந்து T3 T4 ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக சுரந்தா அதை வந்து ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அதிகமாக சுரந்ததுன்னா ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் இருக்க மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நாங்கள் கிளினிக்கலி என்கவுண்டர் பண்ணுறது வந்து ஹைப்போதைராய்டிசம் தான். தைராய்டு அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக சுரக்கிறதுனால நம்மக்கிட்ட பேஷண்ட் ப்ரெசென்ட் ஆகிறாங்கல்ல. ஸோ ஹைப்போதைராய்டிசம் கேசஸ் தான் வந்து நம்ம ரொம்ப அதிகமாகவே பார்க்குறோம். இது கம்மியாகிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமா பர்டிகுலராக? எஸ், மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி. இப்போது 30-40 இயர்ஸ் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அயோடின் டிஃபிஷியன்சினால் வந்து இந்த பிரச்சனை இருந்தது. பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி அயோடைஸ்டு உப்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே பேக்டு உப்பாக வருது, எல்லாமே இப்போ அயோடைஸ்டு உப்பு ஆனதுனால அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ரிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ தைராய்டு கிளாண்ட் இருக்கிறதுனால நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியுது. எப்போ இது வந்து பிரச்சனை ஆகுது, இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ எதனால் ஆகுது சார்? எப்போ தைராய்டு கிளாண்ட்லேருந்து சுரக்கிற T3 T4 ஹார்மோன்ஸ் அதிகமானாலோ கம்மியானாலோ கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும். இப்போ அதிகமாச்சுன்னா ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவோம். அது வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப காமன் கிடையாது நம்ம கிளினிக்கல் கண்டிஷன்ஸ் நம்மளோட மக்களுக்கு. ஹைப்போதைராய்டு தான் ரொம்ப காமன். T3 T4ஓட அளவு வந்து ரொம்ப குறைஞ்சதுன்னா அதுதான் வந்து ஹைப்போதைராய்டுன்னு சொல்லுவோம். நம்ம கிளினிக்கலாக வந்து நிறைய பேருக்கு, இப்போ நீங்கள் சொன்னீங்களா தைராய்டுன்னு, ஸோ நிறைய யாரை கேட்டாலும் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னீங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு தான் இருக்கும். ஸோ ஹைப்போதைராய்டு ரீசன், தைராய்டு கண்டிஷன்ஸ், தைராய்டு டிஸார்டர்ஸ் வரதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. கிளினிக்கலாக நாங்கள் என்கவுண்டர் பண்ணுற 2 காமன் ரீசன்ஸை வந்து நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி. ஒபிசிட்டினால தைராய்டு வருதா, தைராய்டுனால ஒபிசிட்டி வருதான்றதே ஒரு கான்ட்ரவர்ஷியலான திங் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒபேஸாக யார் வந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சிடுறோம். ஸோ அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒபிசிட்டி வந்து ஒன்று. இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோஇம்யூன் தைராய்டைட்டிஸ். இப்போது 40-50 இயர்ஸ் வந்து முன்னாடி 40-50 இயர்ஸ் முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அயோடின் டிஃபிஷியன்சினால தான் வந்து முக்கியமாக இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வந்ததாக சொல்லப்பட்டது. பட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அயோடின் டிஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெஷர்ஸ் எடுத்து பேக்டு சால்ட்ஸில் கம்பல்சரி எல்லாமே அயோடைஸ்டு சால்ட்டாக தான் வரணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அயோடின் டிஃபிஷியன்சி வந்து குறைஞ்சு அந்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தைராய்டு டிஸார்டர் வரதுக்கான முக்கியமான காரணமாக இல்லை. இப்போ முக்கியமான காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா இது 2 தான். இது ஏதாவது சிம்டம்ஸ் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா நமக்கு தைராய்டு இருக்குன்னு? ஹைப்போதைராய்டு ஹைப்பர் தைராய்டுக்கு சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறுபடும். ஹைப்போதைராய்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமன் சிம்டம்ஸ்னால் உடம்புல வந்து சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும்,
உடம்புல சுறுசுறுப்பாக நம்மளால் இருக்க முடியாது, முடி கொட்டுதல் அதிகமாக இருக்கும். முக்கியமாக வந்து உடல் எடை ப்ராமினெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் பண்ணுறது. 2-3 மாதத்துக்கு 1/2 கிலோ 1 கிலோ ஏறுறது ப்ராமினெண்ட் வெயிட் கெயின் கிடையாது. பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா 4+ kgs ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நார்மல் டயட்டில் இருக்காங்க, அவங்க நார்மலாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க, அதிகமாக வெளியே சாப்பிடாம ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வெயிட் கெயின் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒரு முக்கியமான அறிகுறி. முடி அதிகமாக கொட்டுறது, பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் ரொம்ப அதிகமாக போகிறது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கிற பிரச்சனை, கை கால் உடம்பு எல்லாமே வந்து எந்த வேலையும் பெருசாக செய்யாமல் அடித்து போட்ட மாதிரி வலிக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸோடு நமக்கு பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரைமரி சிம்டம்ஸ் சஸ்பெக்ட் இருக்கிறதுனால நம்ம தைராய்டு டெஸ்ட் எழுதி கொடுக்கலாம். ஹைப்பர் தைராய்டு அதிகமாக சுரக்கிறதுனால என்ன வரும் அப்படின்னா பேஷண்ட்ஸ்னால மக்கள்னால சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, பதட்டமாகவே இருப்பாங்க, பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும், ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், லூஸ் டூல்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஹைப்போதைராய்டை கம்பேர் பண்ணும்போது ஹைப்பர் தைராய்டோட ரெக்கரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மி தான். ஸோ இதுதான் காமன் சிம்டம்ஸ். ஓகே, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஏதோ சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நான் போயிட்டு டேரெக்டாக தைராய்டு டெஸ்ட் எடுக்கலாமா, இல்லை டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையா, இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட் இருக்கா சார் தைராய்டை கன்ஃபார்ம் பண்ண? டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு எடுத்திங்கன்னா நல்லது, நீங்கள் டேரெக்டாகவும் போய்ட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TSH, T3, T4. T3, T4 பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். TSH அப்படின்னா நம்மளோட பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து சுரக்கிற ஒரு ஹார்மோன் தான் TSH. நம்மளோட T3, T4ஓட லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சலாக இருக்கா கூடுதலாக இருக்கா அப்படின்றத வந்து கவனிச்சுட்டு TSH வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மூளைக்கு வந்து சிக்னல் அனுப்பும். ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரீட் பண்ணணுமா இல்லை குறைக்கணுமா, ஆல்ரெடி அதிகமாக இருக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அந்த TSH லெவல் வந்து மாறுபடும். ஸோ நீங்கள் வந்து அவுட்டோராக போய் எடுக்கிறது TSH, T3, T4. இந்த TSH, T3, T4 இந்த 3 டெஸ்ட்டு பேசிக்கான டெஸ்ட்டு. இதில் இருக்க டிஃப்ரென்ஸ், இதில் இருக்க வேல்யூஸை வச்சு ஃபர்தராக நம்ம ஆன்டி-TPO டெஸ்ட், ஆன்டி-TPO ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் போகலாமா வேணாமான்றது முடிவு பண்ணிக்கலாம். அதை முடிவு பண்ணுறது ஒரு டாக்டர் பார்த்து முடிவு பண்ணுறது நல்லது. இப்போது உடல் எடை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறப்ப நிறைய பிரச்சனைகள் வரும். பட் தைராய்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ப்ளே பண்ணுது? 2 பேருமே அண்ணன் தம்பி மாதிரிங்க, சரிங்களா? தைராய்டு இருந்தால் ஒபிசிட்டி வந்துடுது, ஒபிசிட்டி இருந்தால் தைராய்டு பிரச்சனை வந்துடுது, நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டியை பேஸ் பண்ணியே நம்ம வந்து அழகாக பிளான் பண்ணலாம். ஹைப்போதைராய்டிசம் இருக்க எல்லா பேஷண்ட்ஸுக்குமே ட்ரீட்மெண்ட் தேவைப்படுன்றது கிடையாதுங்க. மாத்திரை எடுத்துக்கணுன்றது நிச்சயம் கிடையாதுங்க. உங்களுக்கு எதனால் தைராய்டு வந்திருக்குன்றதை பார்க்கணும். ஸோ ஒபிஸாக ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ண சொல்லி தைராய்டு ப்ரொஃபைல் டெஸ்ட்டு நம்ம எழுதி கொடுக்குறோம். ஸோ அதில் T3, T4 வேல்யூஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது, TSH வேல்யூஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா TSH வேல்யூஸ் அதிகமாக இருக்கும், T3, T4 வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸை இன்டர்பிரட் பண்ணிவிட்டு அவங்களோட தைராய்டு அப்நார்மாலிட்டிக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இஃப் ஒபிசிட்டி இஸ் த ஒன்லி ரீசன், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் அப்படின்னா TSH லெவல்ஸ் வந்து எதில் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். 5லேருந்து 10க்குள்ளே இருக்குது, T3, T4 நார்மலாக இருக்குது அப்படின்னா TSH லெவல்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு, மாத்திரை கொடுக்காமல் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒபிசிட்டியை கரெக்ட் பண்ண பார்க்கணும். ஒபிசிட்டி எதனால் வந்திருக்குன்றதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களோட உணவு பழக்கம், உடற்பயிற்சி, அவங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, அவங்க சரியாக தூங்கலைன்னா தூங்க சொல்கிறது, வெளியில் இருக்க ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது, தைராய்டு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான அட்வைஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்துட்டு ஒபிசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு திருப்பி தைராய்டு ப்ரொஃபைலுக்கான டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் வந்து வேல்யூஸ் அப்நார்மாலிட்டி இல்லாமல் நார்மலாக இருந்து இல்லை குறைய வந்திருந்ததுன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம மெடிசன்ஸ் இல்லாமல் மேனேஜ் பண்ணலாம்.